வணக்கம், வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் பண்ணி காமிக்க போறது அவியல். வீட்டில் அதுக்கு எல்லாம் காய் வேணுமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப ஈஸியா வெறும் கேபேஜை வச்சே பண்ணலாம். கேபேஜை போட்டு அவியல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் அரை மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன் அண்ட் 3 பச்சை மிளகாய் வச்சிருக்கேன். ஸோ இதை மிக்சியில போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது யூஸ்வலாக அவியல் நம்ம எப்படி அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த கேபேஜ் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த பேனில். இதை இதில் போட்டுக்கலாம். ஏற்கனவே வேக வச்ச கேபேஜ் தான். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் வந்து மஞ்சள் பொடி போடல, எனக்கு இந்த ஒயிட் கலர்லேயே வேணுன்றதுனால நான் மஞ்சள் பொடி போடல. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகத்தை போட்டுக்கலாம். இந்த மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி போட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதையும் கொஞ்சம் அலம்பி ஊற்றிட்டேன். இதில் வந்து ஒரு 4 கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நல்லா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா கொதிச்ச உடனே இப்போ இதை சேர்த்துடலாம். ஜஸ்ட் வரும், அந்த கார்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி இப்படியே வரும். அது சேர்ந்து வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். எல்லாம் இப்படி கொஞ்சம் பதஞ்சு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பபிள்ஸாக ஃபார்ம் பண்ணி வருது பாருங்க, நல்லா பதஞ்சு வருது. இந்த அளவு ஆனால் போதும், நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இது இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் ரொம்ப நேரம் அதை கொதிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி பபிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஆனோடனே இதை ஆஃப் பண்ணினா சரியாக இருக்கும். நல்லா ஆயிடுச்சு பாருங்க இது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்க, ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டேஜ் நமக்கு தெரியும். இந்த ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூட்டோடு இருக்கும்போதே கொஞ்சமாக இந்த பச்சை தேங்காய் எண்ணெயை ஒரு ஸ்பூன் மேலே விட்டுடலாம். விட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இந்த மெயின் கேரளா அவியல் இந்த வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுறதை இன்னொரு நாள் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேபேஜ் அவியல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியும் கூட. குவிக்காக பண்ணிடலாம். இது டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. இது பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்கள் கமெண்ட்ஸையும் எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.